ரமலான் என்கின்ற அந்த மாதத்துடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வோ அவனது தூதரோ சூட்டிய ஒரு பெயரல் அந்த மாதத்திற்கு. ஜாஹிலிய கால மக்கள் ரமலான் என்கின்ற சொல் எப்படி ஏனைய மாதங்கள் ஜாஹிலிய காலத்தில் இருந்ததோ அதே போன்று ரமலான் என்கின்ற மாதமும் 12 மாதங்களில் ஒரு மாதமாக ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. ஆனால் அதுக்குரிய சிறப்பு எப்பொழுது வருகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்ற பின்னால் கூட அந்த சிறப்பு வரவில்லை. எப்பொழுது ரமலான் கடமையாக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பை அதற்கு சொல்லுகின்றார். என்ன சிறப்பு தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ரமலான் என்கின்ற மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே அந்த மாதத்தில் என்ன செய்யுங்க? ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. அந்த மாதத்தில் அந்த மாதத்தை அடைகின்றவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப அந்த ரமலானுக்கு சிறப்பு வந்தது எதனால்? ரமலான் என்ற சொல்லாலே இல்லை, அந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதனால் தான் அந்த மாதத்திற்கு சிறப்பு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் ரமலான் என்ற மாதம் இருக்குது, ஆனா சிறப்பு இருக்கல. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகின்றார்களோ அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த மாதம் சிறப்பை பெறுகிறது. அதை அல்லாஹு தஆலா பத்ரி அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகின்ற நேரத்தில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சூரா பக்ராவிலே அதாவது 183, 184, 185 இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுருக்கமாக அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூரா வசனங்களில் அவைகள் முதன்மையானவைகள். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்? ஏன்னா ரமலானுக்குள்ள உள்ள விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரமலானுடைய சிறப்பண்டா என்ன, ரமலானை பற்றி நாங்கள் கொஞ்சம் முதலாவது என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கு என்னது? நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம். நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம் என்பதற்காக முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கடமையில தான் நாங்க உடன்பாடு, நாங்க ஒத்து போறோம். ஆனா முன் சென்றவர்களுக்கு எப்படி எல்லாம் நோன்பு இருந்துச்சு? நாங்க நோன்பு பிடிக்கிறோம் எதுல? சாப்பிடாம இருக்கிறதும் குடும்ப உறவில் ஈடுபடாமல் இருப்பதும், இதுதான் நாங்க பிடிக்கிற நோன்பு. ஆனா முன் சென்ற மக்கள் அல்லாஹ் தஆலா வேற மாதிரியெல்லாம் நோன்பை அனுமதித்திருந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றா என்ன? இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. நான் இறைவனுக்கு நோன்பு வைக்க நான் நேர்ச்சை செய்துள்ளேன், எனவே இன்றைய தினம் யாரோடும் பேச மாட்டேன். நான் இறைவனுக்கு நோன்பு வைக்க நேர்ச்சை செய்துள்ளேன், எனவே இன்றைய தினம் நான் யாரோடும் பேச மாட்டேன். அப்ப அது என்ன நோன்பு? பேச மாட்டேன் என்றும் என்ன ஒரு காலத்துல நோன்பு இருந்துச்சு. யாரோடையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன், சைக்கினியாக மட்டும்தான் பேசுவேன். இப்படி பலவிதமான நோன்புகள் முன் சென்ற மக்களுக்கு இருந்துச்சு, அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருக்கிறது, நடந்து போறன்றது, இது மாதிரியான நோன்புகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்ன? குடும்ப உறவில் ஈடுபடாமல், சாப்பிடாமல், குடிக்காமல் இருக்கின்ற நோன்பு. அப்ப முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஐயாமம் மஅதூதாத், ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், வருஷம் முழுசும் அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், உங்கள் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ஏனைய நாட்களில் அவர் நோன்பை வைத்துக் கொள்ளட்டும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். இப்ப இது இந்த வசனம் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம். இப்ப சொல்றது எது? வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் யார் பிடிக்காமல் இருக்கின்றார்களோ, இப்படி குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 184வது வசனம். எப்படி? நோன்பு பிடிக்கக்கூடிய சக்தி இருந்தும் யார் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும். ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருன் லஹு, அவர் மேலதிகமாக உணவளித்தால் அது அவருக்கு சிறந்தது. வ அன் தஸூமு கைருன் லக்கும், நோன்பு பிடிப்பது தான் உங்களுக்கு நல்லது. நோன்பு பிடிக்க சக்தி இருந்து நோன்பு பிடிக்காம ஏழைகளுக்கு பரிகாரம் கொடுக்கிறதை விட நோன்பு பிடிப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். அப்ப இது எப்ப இறக்கப்பட்ட வசனம்? நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு
முன்னால் இறக்கப்பட்ட வசனம். ஆரம்பத்துல வந்து சக்தி உள்ளவங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பாட்டி என்ன செய்யலாம், அவருக்கு டைம் இல்லை, ஏதோ ஒரு ரீசன் அவர் நோன்பு பிடிக்கலன்னா அவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம். ஆனா உங்களுக்கு நோன்பு பிடிக்கிறதா நல்லது அப்படின்ற அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அந்த இடத்துல சொல்றான். சொல்லிட்டு பின்னால் அல்லாஹு தாலா சொல்வதை பாருங்க. 185வது வசனம் தொடர்ந்து, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கு நேர்வழியாகவும் பாத்திலையும் ஹக்கையும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் உள்ள குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. உங்களில் யாராவது ரமலான் மாதத்தை அடைந்தால் அவர் நோன்பு பிடிக்கட்டும். அதை அடைந்தால் அவர் நோன்பு பிடிக்கட்டும். கடமையாக்குறான் அல்லாஹ் தஆலா, கடமை. வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின். யாராவது நோம்பாளியாக, அதாவது நோயாளியாக இருந்து அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் வேறு நாட்களில் அந்த நோன்பை வைத்துக் கொள்ளட்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களுக்கு அல்லாஹ் இலகுவைத்தான் நாடுகிறான், கஷ்டத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு சுமத்த விரும்பவில்லை. வலி துக்மிலுல் இத்தத, காலத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும், வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால 83, 84, 85 ஞாபகம் வச்சு கொஞ்சம் என்ன செய்யுங்க, தர்ஜமா வாசிக்குங்க. 183, 184, 185 சுருக்கமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த ரமலானுடைய சப்ஜெக்டை சுருக்கமாக அந்த சூறால ஆரம்பமாக முன் சென்றவங்களுக்கு விதியாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்துல கடமையாக இருக்கல, பிறகு கடமையாகுது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்லி காட்டுகிறான். ரமலானை பத்தி எப்ப பேசினாலும் இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிகவும் நல்லது. இது ரமலான் சம்பந்தமாக சுருக்கம். இன்னொரு செய்தி என்னடா, சில மக்கள்கிட்ட தவறான ஒரு கருத்து இருக்கு, ரமலான் என்று சொல்லக்கூடாது, ரமலான் என்று சொல்லக்கூடாது. ரமலான் என்றா மொழியில என்ன கருத்துண்டா சுட்டெரிக்கக்கூடியன்னு அர்த்தம். விளங்கிட்டா, சுட்டு எரிக்கக்கூடியன்னு அர்த்தம். நீங்க லா தகூலு ரமலான், ரமலான் என்று சொல்ல வேண்டாம், வலாக்கின் கூலு ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுங்க, ரமலான் மாதம் என்று சொல்லுங்கள், ரமலான் என்று மட்டும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று ஒரு பலகீனமான ஒரு செய்தி இருக்குது, ஒரு பலகீனமான ஒரு செய்தி இருக்குது. நீங்க ஹதீஸ்ல பார்க்கல, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானில் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ என்று ஹதீஸ் வருது. அதுல எப்படி வருது, மன் காம ஷஹ்ர ரமலான் என்று வரல, மன் காம ரமலான. ஆனா ரமலான் என்று சொன்னாலும் சரி, ரமலான் மாதம் என்று சொன்னாலும் சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது சிலரிட்டிருக்கக்கூடிய தவறான ஒரு நம்பிக்கை. இரண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த ரமலானில் நோன்பு நோட்பதிலும் ரமலானில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதிலும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. ரமலானை வந்து நாங்கள் எதிர்நோக்கிறது நோன்புக்காக வேண்டிதான். ரமலானை எதிர்நோக்குவது ரமலானில் முதல் கடமை, ஆக உச்சகட்ட கடமை அது நோன்பு நோட்கிறது தான். ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு நோட்கிறது எந்த டைம்ல நோன்பு நோட்போம், சஹர் தொடக்கம் மகரிப் வரைக்கும் தான். அது வரைக்கும் தான். ரமலான் சிறப்பு இல்லை. இரவு நேரத்தில் நிறைய வணக்க வழிபாடுகள், அந்த மாதமே ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய மாதமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சு சொல்லி காட்டுறீங்க. ஆனா ரமலான்ல எங்களுக்கு கடமை எது, நோன்பு பிடிக்கிறது தான். ரமலானில் கடமை நோன்பு வைப்பது மட்டும்தான். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தையே ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய மாதம் போன்று இஸ்லாம் என்ன செய்கிறது, நிறைய விஷயங்களால அலங்கரித்திருப்பதை பார்க்கிறோம். அதனால ரமலான் மாதத்துடைய வணக்க வழிபாடுகளுடைய சிறப்புகளை நாங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் உள்ளம் என்ன செய்யும், அதுக்குரிய ஆர்வத்தை பெறும். பாருங்க, இந்த தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது இருக்குதானே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடையான விஷயம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நோன்புகளில் மிகச் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. ஏன், அவர் ஒரு நாள் நோன்பு பிடிச்சா ஒரு நாள் நோன்பு விடுவாரு. அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்ன செய்வாரு, நோன்பு பிடிப்பார். எங்களுக்கும் கூட தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறதுக்கு சில கட்டங்களை தவிர வேறு அனுமதி இல்லை. ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து விடாமல் நோன்பு பிடிக்க வேண்டும். இப்படி விடாமல் பிடிக்கின்ற நோன்பை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2-3 இடங்களில் பாவம் மன்னிப்பு என்று சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நிசாவில் 92வது வசனம், சூரத்துன் நிசாவில் 92வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யாராவது ஒரு முஃமினை தவறாக கொலை செய்து விட்டால், வேணுமென்றல்ல, சப்போஸ் தவறாக கொலை செய்து விட்டால் அவர் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு வரான். அப்படி சொல்லிட்டு வர நேரத்தில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அடிமை விடுதலைக்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால் ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி தௌபத்தம் மினல்லாஹ், அவர் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. இப்படி 2 மாதங்கள்
ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி தௌபத்தம் மினல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக 2 மாதங்கள் தொடர்ந்து என்ன செய்யணுமாம்? நோன்பு பிடிக்க வேண்டும். வக்கான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அல்லாஹு தாலா அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். சூரத்து நிசா 92வது வசனம். அப்ப அல்லாஹ் அங்கனிக்கு வந்து தொடர்ந்து 2 மாதம் நோன்பு பிடிக்க சொல்றான். தெரியாம ஒருவனை கொலை செய்து விட்டவர், அவர் அந்த குடும்பத்துக்கு பரிகாரத்தை கொடுத்துட்டு அடிமை விடுதலைக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவருக்கு தௌபா 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது. அப்ப தொடர்ந்து நோன்பு பிடித்தல் என்பது ஒரு பாவ மன்னிப்புக்கு என்னது? ஒரு மிகப்பெரிய வழி என்றதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இது சூரத்து நிசா 92வது வசனம். சூரத்துல் முஜாதலா 3-4வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது பெண்கள்கிட்ட இருந்து லிஹார் செய்யறவங்க, லிஹார்ண்டா நீ என்ற தாயை போல, உன்னோட இப்ப நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன், நீ வந்து என்ற மகரம் போல, அப்படின்னு அந்த தலாக்கும் சொல்லாம வார்த்தைகளால மனைவி விட்டு ஒதுங்கிக்கிறாங்களே, இவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்கள் திருப்பி கணவன் மனைவியாக மறுபடி சேர நினைத்தால், குடும்ப உறவில் ஈடுபட நினைத்தால் அவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லி காட்டுறான், அடிமையை விடுதலை செய்யணும். அடிமை விடுதலைக்கு சக்தி இல்லை என்றால் ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி மின் கப்லி அய்யதமாஸா. அவர்கள் இருவரும் சேர்வதற்கு முன்னால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும். யார் இவர் சொல்றவர்? கணவர் என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும் தொடர்ந்து 2 மாதம். அப்ப விளங்குதா? தொடர்ந்து 2 மாதம் நோன்பு பிடித்தல் எல்லாம் செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரமாக, செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா சொல்ற. ரமலான் கூட 1 மாதம் தான் தொடர்ந்து. ஆனால் இங்க தண்டனையாக அல்லாஹ் தஆலா தௌபாவாக சொல்லக்கூடியவைகள் எல்லாம் தொடர்ந்து 2 மாதங்கள். தவறான கொலைக்கு, அடுத்தது வந்து என்ன, பெண்கள் இந்த லிஹார் செஞ்சிருந்து திருப்பி சேர நினைத்தால், இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். அப்ப முதலாவது ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நாங்கள் மனதுல ஒரு எண்ணம் வைக்கணும். என்ன தெரியுமா? என் டோட்டல் பாவங்கள், மனிதன் வந்து பாவங்களை கணிப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னா எல்லாமே என்ன செய்ய ஞாபகத்துல இருக்காது, எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு. அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அப்ப இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு ஒரு தௌபாவுக்குரிய ஒரு மாதம். நாங்கள் வந்து அதுல தௌபா செய்கின்ற நோன்பு பிடிப்பதே எங்களுக்கு என்ன செய்யும்? ஒட்டுமொத்த பாவங்களையும் எங்களை அறியாமல் கரைத்து விடக்கூடிய ஒரு மாதம். அந்த எண்ணத்தோடு எங்களிடத்துல நோன்பு என்ன செய்யணும்? வர வேண்டும். இது ஒரு விஷயம்.